ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலாம் ரத்னகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி சம் ஃபங்க்ஷன் போடுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பார்த்திங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடாக, உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக, இல்லை உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. அண்ட் நாம் பார்த்திங்கன்னா இந்த எண்டில் இதனுடைய சம் வேல்யூ நம்ம போடணும். எக்ஸல்லாம் ஈஸியாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பட் வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி போடுறது? ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்களும் போடலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி டேபிள் எடுத்துக்கங்க. அந்த டேபிளை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் தான் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிள் இல்லை லே அவுட் இந்த ஆப்ஷன் தெரியும். இந்த லே அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லே அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா டேட்டான்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த செல்லில் உங்களுக்கு வேல்யூ வேணுமோ அந்த செல்லை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இங்கே இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்முலா அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் இனிஷியலாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே பேஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். அதில் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி அந்த லிஸ்ட்டில் சம்ன்ற வேல்யூ பிக் பண்ணிக்கங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வித்தின் ப்ராக்கெட்குள்ளே எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல எனக்கு டேட்டா வேணும்னா மேலே இருக்கிற எல்லா செல்லோடைய வேல்யூமே எனக்கு ஆட் பண்ணி இங்கே வேணும் அப்படின்னா, இப்போ மேலே அப்படின்றத குறிப்பிட்டதுக்காக எபோவ்னு சொல்லிட்டு அந்த வித்தின் ப்ராக்கெட்குள்ளே குறிப்பிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மோட வேல்யூ வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஃபார்முலா போங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏற்கனவே எபோன்னு டைப் பண்ணதுனால உங்களுக்கு இன்பில்ட்டாகவே இந்த இடத்துல வரும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே காட்டாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஃபங்க்ஷனில் போய்ட்டு அந்த ஃபங்க்ஷன் சம்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எபோவா, ரைட்டா, லெஃப்டா, பிலோவா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு இந்த 3 வேல்யூமே ஆட் பண்ணி எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபார்முலா போங்க, சம் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா எனக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்குன்றதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வரும். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட டேபிளில் எந்த சைடில் வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே பிக் பண்ணிக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சம் ஃபங்க்ஷன் பிக் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ண ஃபார்முலா கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபார்முலாவில் ஈக்குவல் டு சம் வித்தின் ப்ராக்கெட் லெஃப்ட்னுக்கு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 வேல்யூ இங்கே ஆட் பண்ணி இங்கே வரும். தட்ஸ் இட். ஸோ சம் ஃபங்க்ஷன் ரொம்பவே ஈஸி தான் மைக்ரோசாஃப்ட் வேர்டில். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலனா நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.